ஹலோ, அனைவருக்கும் ஆல்மோஸ்ட் மதிய வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இவ்வளவு ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் எல்லாம் இதே நாம் பயின்ற இதே கல்லூரியிலே, தொழில் கல்லூரியிலே வந்து ஒன்று சேர்ந்து மகிழ நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்ம உறவுகள் அனைவருக்கும் நன்றி. முதலில் தூத்துக்குடி தொழில்துறைக்கும் கடல் துறைக்கும் முத்தாப்பாய் திகழும் தூத்துக்குடி முத்துமாநகர் இன்று தொழில் கல்விக்கும் சிறந்து விளங்குவதற்கு இங்கு வந்துள்ள நாம் அனைவருமே சாட்சி. ஆண்டாண்டுகள் மாண்டாலும் 50 ஆண்டுகள் கடந்து ஓடோடி நட்புகளை தேடி நாடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது சார்பாகவும் எங்கள் விழாக்குழு சார்பாகவும் இருகரம் கூப்பி எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் சிரமம் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் தமிழை வணங்கி விழாவினை தொடர்வோம். தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் தங்கள் மொபைலில் இருக்கிற நம்மளுடைய குரூப்பில் அந்த பாடலை போட்டிருக்கிறோம். தயவுசெய்து எல்லோருமே சேர்ந்து பாடுங்க. நீராறுங்கடல் பூவன். நீலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பாரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறை நதுளும் தரித்தலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பேரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி. பாடிய உங்கள் அனைவருக்கும் மிகவும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்மோடு பயின்று இன்று இறையுதம் சேர்ந்த நம்மோடு பழகி நட்புக்கள் ஒரு சிலர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார்கள், இறைவதம் சேர்ந்துள்ளார்கள். அவர்கள் பெயர்கள்: மின்னியல் துறையில் சிவராமகிருஷ்ணன், மின்னியல் துறையில் சுரேஷ்குமார், மின்னியல் துறையில் ராஜசேகர், மின்னியல் துறையில் கல்யாண சுந்தரம், இயந்திரவியல் துறையில் முருகேசன், சீவலப்பாண்டி, கலியுகவர்தன், மனோகர், பாலசுப்பிரமணியம் தட்டப்பாறை, விஜயகுமார், சுயம்புலிங்கம். அமைப்பியல் துறை சிவில் பத்ரன், சுப்பிரமணியன், சகாயராஜ், சேவிக்கிறேன் சுவாமி ஆகியோர் நம்மிடமிருந்து விஜயகுமார், கனகராஜ் ஒன் மோர் விடுபட்டிருக்கேன். ஓகே. அப்போ இத்தனை பேர் நம்ம விட்டு இறைபடம் சேர்ந்திருக்கிறார்கள். அதுபோக நம்மளுடைய பாலண்டிக்கு நம்மளுடைய ஆசான்கள் நமக்கு பயிற்றுவித்த முதல்வர்கள், துணை முதல்வர்கள், ஹெச்ஓடிகள் அநேக பேர் யாருமே அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறோம். அவர்களோடு உதவியாளர்களாக பணியாற்றிய அனைவருக்கும் நாம் ஒரு வணக்கத்தை செலுத்தும் விதமாக அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம். அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது இந்த விழாவிற்கு உறுதுணையாகவும் அதே போல் ஒத்துழைத்த நமது முதல்வர் அவர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் மிகுந்த அன்பான ஒரு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கும் கமிட்டி மெம்பர்களுக்கும் மிகுந்த நன்றியோட வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னமும் நம்ம இங்கே படிக்கிறோம், இப்போ கிளாஸ் விட்டு ஏதோ நம்ம மீட்டிங்கில் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு இன்பமான உணர்வுகள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. சரி, அதுக்கப்புறமா நம்ம எப்பளவோ எங்கேயோலமோ இந்த தேசத்தில் பிரிந்து கிடந்தோம். நம்மளை அனைவரையும் இந்த வாட்ஸ்அப்போட ஃபோன் மூலையிலே இணைத்த நண்பர் சடகோபன்,
நண்பர் அச்சுதன், நண்பர் நாராயணன், நண்பர் ரூபன் இவர்களுக்கு நமது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த விழாவை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று ஒரு வித்திட்ட நமது வித்தகர் ஞானபூபனை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. மிகவும் அற்புதமாக அவர்தான் நம்மளுக்கு வித்தே போட்டார். நம்ம அனைவரும் சேர்ந்து தனி ஊற்றி இன்றைக்கு 50 வருஷம் விழா கொண்டாடும் போது மிகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாக இருக்கின்றது. உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் பல நாடுகளில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் பல சிரமங்களுக்கு இடையிலும் முன்னாடியே நீங்கள்லாம் டிக்கெட் புக் பண்ணி இதற்காக சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறதுக்கு மிகுந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம முதல்வர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். அதே போல் நம்ம கமில்டன் கத்தாரையும் மறக்க முடியாது. இதற்காக சிறப்பாக ஒரு விழாவை ஏற்படணும், புக்கை ரிலீஸ் பண்ணணும், ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணணும், மிகுந்த ஆர்வம் எடுத்து அவரும் செஞ்சார். அவரையும் மறக்க முடியாது. அவருக்கும் நம்ம சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தை மிகவும் குதிரை லாடத்தை பிடிச்ச மாதிரி லகானை பிடிச்ச மாதிரி அவர் அதான் அதிகமான செலவாயிடக்கூடாதுங்கிற உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் பணத்தை கேட்டு அக்கௌண்ட்டை போட்டு ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்ட நம்ம கோமதிக்கும் உண்மையிலே மிகுந்த பாராட்டுகளை நம்ம சார்பாக தெரிவித்துக்கணும். இந்த உறவு இன்றோடு மட்டும் தொடராது, நம் காலங்களும் நம்ம காலத்துக்கு அப்புறமும் தொடர மாதிரி ஒரு சாதனை படைக்கணும். அதே போல் இது ஒரு 2வது தாயின் மடி. நம்ம ஜிபிடியை பொறுத்தளவு நம்மளுக்கு முதல் தாய் பால் கொடுத்த மாதிரி இது படிப்பையும் கொடுத்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்து இந்த ஜிபிடிக்கு மறக்க முடியாது. அதனுடைய அன்பாக ஒரு சிறு அன்பளிப்பை நம்ம முதல்வருக்கு அளித்தோம். அவர்களும் மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். இனி வரும் காலங்களிலும் இதே மாதிரி சிறப்பாக நம்ம கூன்றி ஒற்றுமையாக கூடி இதைவிட நம் இன்ஸ்டியூஷனுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியங்களை நம்ம செயல்படுத்தணும். அதுக்கு அனைவரும் நம்ம ஒத்துழைக்கணும். ஏன்னா ரொம்ப கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கமிட்டியில் பாஸ்கர் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு. அண்ணன் அச்சுதன் அவங்களெல்லாம் மறக்க முடியாது. அதே போல் பன்னீர், அதே போல் நண்பர் இருக்காங்க. அதே நம்ம எல்லா லிஸ்ட்டை சொல்கிற அனைத்து கமிட்டி மெம்பர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலே உங்களை பார்க்கும்பொழுது தான் எங்களுக்கு ஆர்வம், என்ன பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஆர்வம். ஒவ்வொருவரும் நீங்கள் பேசும்பொழுது உணர்ச்சி வயப்பட்டு எவ்வளவு ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் உங்கள் கலைகளையும் உங்கள் முகத்திலையும் பார்க்கும்போது இது இனியும் தொடரணும். அதில் எது சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணணும், நீங்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக கொடுக்கணும். நீங்கள் இன்னும் வருங்காலங்களில் நீங்கள் தான் தலைமையேற்று நடத்துன்னு சொல்லிக்கொண்டு இங்கே அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிவிட்டு இன்னும் எவ்வளோ பேசணும், இன்னும் எவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். Honoring the chief guests, முதலில் நமது முதல்வர் அவர்களுக்கு நமக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய முதல்வர் அவர்களுக்கு திரு நாராயணன் அவர்கள் ஷால் போடுவாங்க. அடுத்தது ஹெச்ஓடி அவர்களுக்கு சிவில் திரு அச்சுதன் அவர்கள். ஹெச்ஓடி எலக்ட்ரிக்கல் அவர்களுக்கு திரு சிதம்பரம் அவர்கள் ஷாலனி. எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் வரணுமா? ஹெச்ஓடி மெக்கானிக்கல் அவர்களுக்கு திரு ஜலால் அவர்கள் ஷால் அனுப்புவார். ஜலால். அடுத்த வேறு யாரெல்லாம் ஹெச்ஓடியான்னு இல்லையா? ஈசி மெக்கானிக் சார். அங்கே திரும்புங்க, ஷாலை போடுங்க, அதான் போட்டுட்டு அப்படி திரும்புங்க, அவ்வளோதான். ஈஸியா அடுத்தது ஈஸியா ஹெச்ஓடி ஈஸியா இல்லை அடுத்த ஹெச்ஓடி ஏது ஹெச்ஓடி லாஜிஸ்டிக் டெக்னாலஜிக்கு திரு எபனேசர் அவர்கள் சார்.
இன்னொரு ஹெச்ஓடி அது யாரா ஹெச்ஓடி யாரு? ஈசி. அடுத்தது ஹெச்ஓடி ஈசி அவர்களுக்கு பிரேம் சங்கர் அவர்கள் ஷாலன். அவ்வளோதானே? ஒன்று இருக்கு. எல்லோரும் வந்துட்டா? எல்லோரும் யார்? ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடி ஜான். ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடி அவர்களுக்கு நமது ஜான் அவர்கள் ஷால் அணிவிப்பார்கள். அவ்வளோதானா? எல்லாரும் இன்னும் ஒரு ஷால் இருக்கும். ஒரு நிமிஷம். நம்மளுடைய யாருக்குமே தெரியாது, சார் உட்காருங்க ப்ளீஸ். நம்மளுடைய நட்புகளிலே, நம்மளுடைய உடன்பயின்றதிலே எபனேசர் நம்ம இந்த பாலிடெக்னிக்கில் வைஸ் பிரின்ஸ்பாலாக ஒர்க் பண்ணியிருக்கார். அவரையும் நாங்கள் இந்த வேலையிலே ஹானர் பண்ணுறோம். முழுகுவாங்க. பெரிய பெருமை நமக்கு. எல்லோரும் நல்ல கலவசம் கொடுப்போம். சார் போடுங்க, பக்கெட் போடுங்க, பாஸ். ஓய்வு என்பது ஓய்ந்து விடுவதற்கல்ல, ஓங்காரமாய் ஒலித்து ஒய்யார வாழ்க்கை வாழ்ந்த நினைவுகளை பகிர்கையில் பத்தும் பறந்துவோம், பாசம்தான் வந்துவோம். அன்பர் ஓய்வு பெற்ற இஇ ட்ராட்போர்ட் திரு நாராயணன் அவர்கள் நம்மோடு அவருடைய அனுபவங்களை பகிர்வார். அனைவருக்கும் வணக்கம். இக்கல்லூரியின் முதல்வருக்கும் துறை தலைவர் எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் 1975ஆம் ஆண்டு இந்த பாலிடெக்னிக்கில் காலடி எடுத்து வைத்து இந்த மாதத்தோடு நாங்கள் 50 வருடம் முடிவு பெற்றதை ஒட்டி பொன் விழா கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். நமது தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பித்த வருஷம் தூத்துக்குடியில் 1963. அப்போ விஓசி காலேஜ் கேம்பஸில் வச்சு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பில்டிங் எல்லாம் கட்டி ஆரம்பித்த வருஷம் 1967. நம்மெல்லாம் ஹைஸ்கூலில் படிக்கிற காலத்தில் தான் பாலிடெக்னிக் இங்கே வந்தது. அதுக்கு முன்னாடி விஓசியில் இருந்தது நம்ம யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. அப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி 75 உள்ள நுழைஞ்சி வரும்போது நான் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் படித்தேன். இப்போ சங்கரன் சார் பிரின்ஸிபலாக இருந்தாங்க. எங்களுக்கு சிவிலுக்கு ஹெச்ஓடி ஸ்டீஃபன் கிங்ஸ்லி. அவரை பொறுத்த மட்டும் எல்லாருமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரோல் மாடலாக எடுப்போம். அவர் ஸ்டைலு, அவர் சொல்லிக் கொடுக்குற விதம், அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாருக்குமே ரோல் மாடலாக இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களையும் நினைவு கூறுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். 50 வருடத்துக்கு முன்னாடி நமக்கு எடுத்த வாத்தியார்கள் செல்லப்பா சார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியன் சார் இப்போ ரீசெண்டாக தான் மறைஞ்சிட்டாங்க. நாகுமணி சார், இது மாதிரி நிறையா பேர் நமக்கு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணோம். எல்லாரையும் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். அது பாண்டியன் இருக்கிறாருங்கிறது தெரியும், மிச்சம் யாரையும் தெரியலை. அப்புறம் நாகுமணி சார் இருக்கிறாருன்னு தெரியும். லாஸ்ட் மினிட் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அவரெல்லாம் பழைய நம்ம ஆசிரியர்கள்லாம் கூப்பிடணும் வைக்கணும்னு நினச்சோம். அது அந்த கேப்பில் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லார் நினைவுகளிலும் இருக்கக்கூடியது சர்வே கேம்ப்பு. நாங்கள் இருக்கிற பீரியடில் குற்றாலத்தில் கேம்ப் போனோம். குற்றாலத்து கேம்பை யாருமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீடமும் கிடச்சிது, படிக்கவும் செஞ்சோம். அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தரும் நுழையிறதுக்கு முன்னாடி டிப்ளமா முடிச்சுட்டு உள்ளே போகிறோமே எப்படி இருக்கும்னு தெரியாது. டிப்ளமாவிலேருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போனவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அங்கே உள்ள பிரச்சனைகள், பார்ஷியாலிட்டி, அந்த பார்ஷியாலிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் பார்ட் டைம் பிஇ படித்தோம். நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா மோர் தென் 75% பிஇ முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 50%க்கு மேலே எம்இயும் படிச்சிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஹார்டாக ஒர்க் பண்ணி எல்லோரும் ஒரு லெவலுக்கு
சீஃப் இன்ஜினியர் ஹைவேஸ் இங்கே இருக்கார், ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர். இது மாதிரி டெப்டி சீஃப் இன்ஜினியர் போர்ட்ரஸ்ட்டு, இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து தான் எல்லாருமே ரிட்டையர் ஆகி இப்போ பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கோம். எல்லோரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு சிலருக்கு இன்னும் அந்த இது பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அதனால் எல்லாரும் நீண்ட ஆயுளோடும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்த நமது உடன்பிறப்பு நாராயணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து, நாட்டுக்குத்தான் ஈடே இல்லை, ஜாதி இல்லை, பேதமில்லை எங்கள் நட்புக்குள்ளே, பசுமை நிறைந்த நினைவுகளாய் பாடித்திறந்த பறவைகளாய் பகிர்கிறார் நண்பர் பாஸ்கர், ஓய்வு பெற்ற போர்ட்ரஸ் எஸ்சி அவர்கள். மதிப்பிற்குரிய தூத்துக்குடி அரசினர் தொழில்நுட்பக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, அனைத்து துறையைச் சேர்ந்த கச்சோடிகளே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் நாராயணன் கூறியது போல 50 ஆண்டுகள் கழித்து இந்த கல்லூரியிலே காலடி எடுத்து வைப்போமா என்று எவருக்கும் வந்தாப்புல ஒரு நினைப்பு வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுமா என்ற நிலையில் இருந்த பொழுது GPT 78 என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு அனைவரும் இன்று இங்கே வந்து இருப்பது நம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஆகும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நம்முடைய அருமை நண்பர் திரு பக்கீர் முகைதீன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த விஷயத்தை ஒவ்வொரு காரியமாக செயல்படுத்தி இன்று விழா சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் போது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய முதல்வரை அணுகி இந்த விழா சம்பந்தப்பட்ட பேசினோம். அவரும் எந்தவித மறுப்பும் தெரியுமாமல் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தான். உடனே இந்த கான்ஃபரன்ஸ் காலை காண்பித்து இங்கே நீங்கள் நடத்தலாம் என்று மற்றும் அனைத்து உதவிகளையும் செய்த நம்மளுடைய கல்லூரி முதல்வர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முத்தாய்ப்பாக இருந்த நம்மளுடைய அருமை நண்பர் மிஸ்டர் அச்சுதனன், சிதம்பரம், கோமதி சண்முகம், பூபன், பன்னீர், நாராயணன், ஹாமில்டன் கட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து அருமையாக செய்திருந்தார். 7 இயர் ப்ரிப்பரேஷன் அது இதுன்னு எல்லா இடத்துக்கும் கான்ட்ரிபியூஷன் அவர் ப்ரொவைட் பண்ணார். இப்படி நம்மளுடைய அனைத்து நண்பர்களும் இது உதவி புரிந்த நாள். இன்றைய சூழ்நிலையிலே மனிதத்தன்மை அழிந்து கொண்டிருக்கிறது, பொருளின் நோக்கம் குவிந்து இருக்கிறது. வீட்டிலே ஒரு ஃபேமிலியை கோஆர்டினேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது 50 பேரை எங்கிருந்தோறும் கொண்டு அவர்களையும் அழைத்து இப்படி ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய, அதுவும் 65 வயதுக்கு மேற்பட்ட சூழ்நிலையிலே இங்கே காணும் பொழுது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு. அதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த கல்லூரி நாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதைவிட மிக அருமையான முறையிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே அதையும் நினைத்து பெருமைப்படுகிறோம். அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஹலோ, மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். என் சகோதரர்களுக்கு வணக்கம். சரி சகோதரர் பரவாயில்ல. பிஹெச்எல்ல நான் வேலை பார்த்தேன். சிம்பிளாக தான் பேசணும், நேரம் கருதி சுருக்கமாக பேசணுங்கிறதுனால சொல்கிறேன். பிஹெச்எல்ல வேலை செஞ்சதுக்கு நாலேஜ் வேணும். அதாவது எந்த வேலை செய்யறதுக்கு நாலேஜ் வேணும். நான் வந்து சரியான கிராமத்தில் இருந்து வந்த ஆள், வேப்பங்காடு சரியான கிராமம். சரியாக இங்கிலீஷ் தெரியாது. அங்கே தான் இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் படிக்க வந்தால் நான் படிக்கும்போது பாலிடெக்னிக்கலி இன்ஜினியரிங் டிராயிங்கே தமிழில் படித்தோம். அதனால் ஃபிசிக்ஸு இன்ஜினியரிங் டிராயிங்கு தமிழில் தான் படித்தோம். அதை நினச்சி அங்கே போகிற இடத்துல தமிழை எங்கேயாவது உபயோகிச்சிருக்கோமா? எனக்கு தெரியல. ஸோ அதில் அந்த அளவுக்கு படித்தோங்கிறதுக்காக சொல்ல வரேன், நான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்ல வரேன். ஸோ அந்த அளவு தான் அறிவு இருந்தது நமக்கு.
ஸோ படிக்கிற திறமையை தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். நான் நடந்த என்னுடைய இதில் நடந்த சம்பவத்தை மட்டும் இல்லை, சிம்பிளாக சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. சி செமஸ்டர் ஏபிசிடின்னு தான் நமக்கு வெளி கொடுத்தாங்க. 1 2 3 இல்லை, சி செமஸ்டர் பரீட்சை எழுதணும், படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்டல் 2ல் இருந்தேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். பணம் கட்டணும், அதாவது ஃபீஸ் கட்டணும், அதுக்கே பணம் வரல. எங்கள் அப்பா பணம் வரும்னு எதிர்பார்த்தா ஒரு போஸ்ட் கார்டு தான் வந்தது. என்னடா இது போஸ்ட் கார்டு வந்திருக்கு, பணம் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பண்ணி பார்த்தா அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, பணத்தின் கவலை எனக்கு, படிப்பின் கவலை உனக்கு, அப்படியே 2 லைன் தான், வேறு ஒன்றுமே எழுதலை. என்னடா இது பணம் வரும்னு பார்த்தா படிப்பின் கவலை எனக்கு, பணத்தின் கவலை உனக்கு அப்படி இருந்தான். ஆனால் அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. அதில் நம்ம இருக்கிறது 2-4 வார்த்தை தான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். ஸோ அப்பா நான் பணத்தை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிறேன், நீ கவலைப்படாத ஐயா, நீ படிப்பை மட்டுமே கவலைப்படு அப்படிங்கிற அர்த்தத்தில் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் படித்தோம். ஸோ படித்தோம், இப்போ எப்படி படிக்கணுங்கிறத அங்கே சொன்னாங்க. இங்கேயும் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்த வாசிகள் ஒன்றுனா சொல்லலாம். எனக்கு ஈவன் அந்த பழனிச்சாமி அந்த ஸ்ட்ரீம் டேபிள் சொன்னது இன்னும், அந்த ஸ்ட்ரீம் டேபிள் அந்த போர்டில் நின்று சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸ்ட்ரீம் டேபிள் சாதாரண விஷயம் இல்லை. நான் வேலை செஞ்சதும் பாய்லர் இன்ஜினியரிங்கில். ஸோ ஸ்ட்ரீம் டேபிள் அதுக்கு அவ்வளோ முக்கியம். அதுக்கு அன்னைக்கு கொடுத்தது அந்த அளவுக்கு அறிவு. ஸோ கவனம். ஸோ என்ன நான் சொல்ல வர்றதுன்னா, யார் எந்த வேலையில் செய்கிறோமோ அந்த வேலையில் கவனமாக இருக்கணுங்கிறது புரியுது. நான் படிச்சுட்டு போனோம், பாலிடெக்னிக்கில் படித்தோம். பாலிடெக்னிக்கில் படிக்கும்போது கம்ப்யூட்டர் படித்தோமா? இல்லை, கம்ப்யூட்டர் படிக்கவே இல்லை. போன பிறகு பிஹெச்எலுக்கு போன பிறகு தான் கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா அதில் எவ்வளவோ இருக்குது, அப்படி இப்படி என்னவோ சொன்னாங்க. என்னடா அது, நம்மளும் கிராமத்தில் தெரியாமல் போயிருமோன்னு நினச்சோம். அப்படி இல்லை. ஸோ படிக்கணுங்கிற எண்ணத்தோடு திரும்பி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் புரியுது. நான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன். இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரோக்ராம் எழுத முடியுது. அது என்ன அப்படின்னா என்ன நம்ம நான் என்ன வேலையை கவனமாக கற்றுக்கிட்டா முன்னேறலாம். ஸோ கவனமாக கற்றுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த பாலிடெக்னிக் தான். கிராமத்தில் நான் சும்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தேன். சொல்லப்போனால் நான் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து தான் எல்லாம் கற்றுக்கிட்டோம். இப்படி கற்றுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வேலை பார்த்தேன். கடைசியில் சுருக்கமாக முடிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஒன்ஸ் த்ரூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். சப் கிரிட்டிக்கல், சூப்பர் கிரிட்டிக்கல். சப் கிரிட்டிக்கலில் தான் பாய்லர் எல்லாம் இருந்துச்சு. 210 மெகாவாட் 3 போட்டோம் தூத்துக்குடியில். சப் கிரிட்டிக்கல், சூப்பர் கிரிட்டிக்கல் வந்தது. அப்புறம் ஒன்ஸ் த்ரூ சூப்பர் கிரிட்டிக்கல். ஸோ இதுக்கெல்லாம் சேஃப்டி வால் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் வெளியிருந்தால் இம்போர்ட் பண்ணி தான் வண்டி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாய்லருக்கு கிட்டத்தட்ட 90 கோடி நிறைய அவ்வளவு செலவாகுதாங்க. அந்த இதை நான் இப்போ பிஹெச்எல்லில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் டிசைன் பண்ணேன். அதுக்கு எனக்கு பேட்டன் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம செய்கிற வேலையில் கவனமாக செஞ்சால் நம்மளால் முன்னேற முடியும். நான் சொல்ல வர விஷயம் அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் முன்னேற்றத்துக்கு வழி இருக்குது. ஸோ நான் சொல்ல வர விஷயம் அவ்வளோதான். அதனால் அந்த அளவுக்கு நம்மளை நாலேஜுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் கொடுத்தது இந்த பாலிடெக்னிக் தான். நம்ம படிக்கும்போது எவ்வளவு ஆனந்தமாக படித்தோம். ஆமாம், அப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது, இது மட்டும் தான் படித்தோம். எல்லாம் என்ன சொல்ல. ஸோ அப்படி நல்லா படித்தோம். அது கொட்டை ஓகே, நன்றி. என்னுடைய நன்றிங்க. நண்பர்களே, உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நண்பர் ஆதி ஜனாதிபதி அவர்கள்ட்ட அவார்டு வாங்கினவங்க. ஆமாம், யாரும் நம்ம இருக்க மாட்டோம். இந்த வால்வு டிசைனில் நம்ம இந்திய லெவலில் நம்ம பிஹெச்எல்ல அவர் ஜனாதிபதியிலேருந்து அவார்டு வாங்கினவர் அவர். அதை தெரியும். நல்ல அருமையான பெருமைக்குரிய விஷயங்கள். அவர் எனக்கு படிக்கிற காலத்தில் ரூம்மேட்டு. நான் ஆதி அண்ணாவி அண்டு காதர் மைதீன், நாங்கள் 3 பேரும் சொல்லிக்கிறோம். நான் கிறிஸ்டின், அவர் ஹிந்து, அவர் முஸ்லீம். அப்போ 7 days அல்லா அப்படின்னு தான் நாங்கள் பேசிக்கிறோம். அவர் அவர் படிப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தார், எவ்வளோ கருத்தாக இருக்கணும்னு. இங்கிலீஷ் பரீட்சை இருக்கும், மேத்ஸ் பரீட்சை இருக்கும், அவ்வளோ டஃப்பாக இருக்கும் நமக்கு மேத்ஸு. அல்ஜிப்ரா, அது இது நம்ம இன்டகிரேஷன் எல்லாமே மறந்து போச்சு. அந்த பரீட்சைக்கு நம்ம உட்காந்து படிச்சுருப்போம். ஜலால் எனக்கு மண்டையில் கொட்டுவார். அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருப்போம். இவர் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருப்பார். செமஸ்டர் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டு இருப்பார். ஆனால் சென்டம் தான். மேத்ஸில் எப்போவுமே சென்டம் தான். ஒரு தடவை அவர் தோற்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிறு கிராமத்தில் இருந்து அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி இன்றைக்கி அவர் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடத்த அடைஞ்சிருக்காருன்னா அவருக்கு நன்றி, அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
அடுத்து மறக்க முடியாத இடங்கள், பாடி பறந்த பாடசாலைகள், ஆசிரியர்கள், அன்பாளர்களின் நினைவுகளை பகிர வருகிறார் ஜெய்சிங்ராஜ், TNEB A Square Time. இந்த விழாவை இந்த இவர் தெரியாத சிறப்பிக்க வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய தொழில்நுட்ப கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, அனைத்து துறை தலைவர் அவர்களே மற்றும் நண்பர் குழுக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த GPT என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு முதலில் நிலை வருபவர் பிரின்சிபல் சங்கரன் தான். ஜான் அதை பற்றி உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். அது உண்மை. நாங்கள் அந்த ரூமுக்குள்ளே போனோம்னா அவர் பிரின்சிபலுங்கிறதே இருக்காது. நாங்கள் ஸ்கூல் முடித்து வந்திருக்கின்ற பையன் இருந்தாலும் எவ்வளோ அன்பாக அரவணைப்பாருங்கிறது அவரை நினச்சி கூட அப்படி ஒவ்வொரு தடவை நினச்சி நம்ம மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். நான் ஒரு இன்சிடெண்ட்டு 76 ஜனவரி பிப்ரவரியில் இந்த கவர்மெண்ட்டு பிரச்சனை, மிசா காலத்தில் ஆனுவல் டே நடக்குது, ஃபங்க்ஷன் முடிஞ்சுது, எல்லோரும் வெளியே வந்து நிற்கும். அப்போ ஒரே தகராறு, போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆட்சி கழிச்ச உடனே எமர்ஜென்சி இல்லை ஆட்சி கழிச்சிட்டாங்க, சிஎம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் வீட்டுக்கே போகல, நம்ம பிரின்சிபல் வீட்டுக்கே போகல. எப்பா நீங்கள் எப்படி போவீங்க? யாரும் சைக்கிள்லேயே எங்கேயும் போகாதீங்கப்பா, வெயிட் பண்ணுங்க, நான் என்ன சூழ்நிலையை பார்த்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுட்டு உங்களை அனுப்புறேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போகல, இங்கேயே நின்னார். எல்லாரும் சரியாக பாதுகாப்பாக சென்று அடைஞ்ச பிறகு தான் அவர் வீட்டுக்கு போனார். அந்த தாய் உள்ளம் அவர்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரின்சிபல்னால் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இந்த பில்டிங்கோட இன்சார்ஜ் அவர் தான், இந்த மக்களுக்கு நம்மளுடைய மாணவர்கள் அனைவருக்கும் பொறுப்பு அவர் தான். அப்போ அவரை கண்டிப்பாக நினைவு கூறாமல் இருக்க முடியாது. சிவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் கிங்ஸ்லி, அவர் அவ்வளோ தன்மை. என்ன தம்பி அப்படின்னு கேட்பார். சின்ன பையன் தான் நாங்கள், என்ன தம்பி அப்படின்னு ரொம்ப தன்மையாக பேசக்கூடியவர். மெக்கானிக்கலாக பலராமன், அடுத்து ராமூர்த்தி, அவங்கெல்லாம் எங்களை இவனை என்ன பண்ணணும், சதம் ஒன்று அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு வராது. அந்த அளவுக்கு இருந்தார். எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரை நாங்கள் போகும்போது ஜிஎன் தான், ஜி நடராஜன். அவர் எலக்ட்ரிக்கலில் அவர் உதாரணமாக நின்றுக்கிட்டே நிற்பார். அந்த அளவுக்கு இந்த ஜிபிடியை நாங்கள் நினச்சிக்கிட்டே இருப்போம். ஏன்னா பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே அந்த பதவிக்கு உள்ள அந்த பணிவும் அந்த தயாள உள்ளமும் அவர்கள இருந்துச்சு. பொதுவாக பாலிடெக்னிக்கில் நாங்கள் வர்றோம்னு என்றால் சமூக சூழ்நிலையும் பொருளாதார சூழ்நிலையும் தான் இங்கே வர்றாங்க. ஆனால் இன்று நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, இங்கே இருந்து பேசுங்க அனைவரும் தங்கள் சாதித்ததை அவர் சொல்லும் போதே அவர் என்ன சாதித்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த பாலிடெக்னிக்கை படித்து இவ்வளோ சாதித்தாங்களா அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஜனாதிபதி கையில் அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா இந்த பாலிடெக்னிக் கல்லூரி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்குன்னு நம்ம நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி தான் எல்லாரையும் நீங்கள் உற்பத்தி பண்ணணும். இங்கே உள்ள மாணவர்கள் பாலிடெக்னிக் படித்தவங்க சோடை போனதே கிடையாது. மின் வாரியத்தில் நீங்கள் நடத்தீர்கள் என்றால் அங்கே உள்ள உச்சக்கட்டத்தில் உள்ள டெக்னிக்கல் மெம்பர் 1980 எங்களை தோளில் தட்டி கொடுத்துட்டு போவார் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க இந்த பாலிடெக்னிக் படித்தவர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் இந்த பாலிடெக்னிக்கை பொறுத்தவரையில் அந்த காலகட்டத்தில் எல்லா டெக்னாலஜினுடைய இதுவும் இங்கே இருந்தது. பிளானர், சேப்பர், மில்லர் இதெல்லாம் பார்க்கணும் வெளியே கம்பெனிக்கு தான் போகணும் மற்ற பாலிடெக்னிக்கில். ஆனால் இங்கே எல்லாமே இருந்தது. பிளானர் இருக்குது, சேப்பிங் இருக்குது, மில்லிங் இருக்குது, கிரைண்டிங் மிஷின், லேட்டஸ்ட் கிரைண்டிங் மிஷின், பர்னரு, ஃபிட்டிங் செக்ஷன், கார்பெண்டர் செக்ஷன், பிளாக் ஸ்மித் எல்லாமே ஃபுல்லி எக்யூப்டு. எல்லா ஐட்டமும் அப்போ இங்கே பாலிடெக்னிக் இருந்துச்சு. ஏன்னா இந்த பாலிடெக்னிக் ஆரம்பமே சிஎஸ்ஏ பாலிடெக்னிக் நாசரேத் தான். ஏன்னா அங்கேருந்து தான் யுஎஸ்சி காலேஜ் அது கவர்மெண்ட் எடுத்தாங்க இங்கே. ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய ஆசீர்வாதம் இங்கேயும் இருந்துச்சு,
இங்கே உள்ள மக்கள் படித்தவர்கள் மேலே இருந்தது. அதனால் எல்லாரும் சிறப்படைந்தார்கள் என்றால் இந்த தொழில்நுட்ப கல்லூரி சிறப்பாக செய்தது எங்களுக்கு. அதனால் நாங்கள் சிறப்படைந்தோம். ஆகவே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பதிவுகளை பதிவிட்ட நண்பர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு நன்றி. நம்மளுடைய அதாவது நண்பர்களே, நம்ம ஜனாதிபதி மட்டும் அவார்டு வாங்கலை, நம்ம நண்பர் ஜான் சார் சீஃப் மினிஸ்டர்ட்டே அவார்டு வாங்கியிருக்காரு, த பெஸ்ட்டு ஒர்க்கர். அது ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயம். இப்படி ஒவ்வொரு துறையிலும் சேர்மெண்ட் அவார்டு வாங்கினவங்க அவங்கவுங்க துறையில் ஹையர் லெவலில் தான் எல்லோரும் வாங்கியிருக்கோங்கிறத பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடக்கிறது நாங்கள்லாம் உழைக்கிறது இல்லை, எங்களை இடித்து கொண்டு வந்தவனும் அவன் ஜான் தான். ஏன்னா ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே இருப்பான் டெய்லியோ, அது இல்லை இது இல்லைன்னு எங்களை உசாரப்படுத்தது ஆகணும். அதுக்கு மறுபடியும் அவனுக்கு நம்ம சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹீ இஸ் எ வெரி குட் என்டர்டெய்னர். ஏன்னா நம்ம எல்லாரும் சங்கடத்தில் இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம். ஆனால் அந்த குரூப்பில் எதையாவது ஒன்று போட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷத்துக்கு வச்சு வெரி வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ. அடுத்து கடல் கடந்து பறந்து வந்துள்ள அபுதாபி ஷேக் பிரேம்சங்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர் இதற்காக வேண்டே, இந்த ப்ரோக்ராமுக்காக வேண்டே அவர் முயற்சி எடுத்து இந்த இன்றைய தினம் வந்திருக்கிறார். அவர்களை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். வணக்கத்துக்குரிய பிரின்ஸ்பால் அவர்களுக்கும் ஹெச்ஓடி அவர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆல் பீங் ஹியர். நான் வந்து அபுதாபிலேருந்து வந்திருக்கிறேன். ஓகே, ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹானர் ஹியர். 1978 என்னோட 1978 டிப்ளமோ முடித்த ஏப்ரல் அன்னைக்கு ஸ்பிக்கில் ஜாயின் பண்ணேன். ஓகே, ஸ்பிக்கில் வந்து ட்ராட்ஸ்மேன் நான் ஜாயின் பண்ணேன். அப்போது அந்த லைஃப் இன்னும் ஓடிட்டுருக்கு எனக்கு. ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் தட் இஸ். அண்ட் ஐ ஜாயின் இன் அட்னாக் இன் 1986. I retired on 2017 in Adnoc and rejoined in Adnoc, and still I am continuing as a senior operation support engineer. Okay, so in this platform I would like to tell that all senior staff here, please cascade your students that they should have the confidence. Okay, we conducted so many international interview people with the people, but people are maybe good in the subject and all, but they are not confident to deliver that what they learn, what they experience in their life. Okay, they are in lagging. Okay, and some other national people, they are competing the same interview, they are passing that one, because even though they are poor in the knowledge or stuff, but their confidence level is more. Okay, I'd like to all your people here to develop that confidence, that one, and we are here to support your people also. We have vast experience, more than 40 years experience myself. I am telling oil and gas industries. We wish to come and deliver speech to your people to develop their knowledge in the skill, to develop the skill also, not only that one, the particular sector. Okay, so many sections are here, and my friend Mr. John Simon is here. He is also one of the oil and gas experts, and so many other people are here, and Jalal is one of the expert in the mechanical engineering also. So we wish to continue and help your people, and we are here to support also. That's what I want to deliver here. But people should have confidence, and they have to work hard to achieve their best. Okay, I am as a role model, still I am working. That's all I am telling. Okay, not in the motivation of earning the money, but we are engaged with the people, and we want to share our knowledge and experience. Okay, it's not easy to gain 40 years experience. That's what I am telling. Thank you for the opportunity. Thank you all. நன்றி திரு பிரேம்சங்கர். மிக அழகாக எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், ஆசிரியர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று அவர்கள் மிக அருமையாக நமக்கு எடுத்து காட்டினார்கள். அவர்களுக்கு நமக்கு நன்றி. இறுதியாக கணக்குகளை கச்சிதமாக கவனித்து இந்த விழாவினை சிறப்புற நடத்திய ஒத்துழைத்த திரு கோமதி சண்முகராஜ் A² PWD அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாலிடெக்னிக் கல்லூரி தலைவர் அவர்களுக்கும் HOD அவர்களுக்கும் நண்பர் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாலிடெக்னிக்கில் சேர வேண்டும் என்று மிகவும் விருப்பப்பட்டேன். அப்போ 120 போஸ்ட் தான் இருந்துச்சு. 120 சீட்டும் ஃபில்லப் ஆகிடுச்சு. இல்லைன்ட்டாங்க. பியூசிக்கு பணம் கட்டலாம்னு சொல்லிட்டு பணம் கட்டுற அன்றைக்கி காலையில் கிளம்பிகிட்டு இருக்கிறேன். ஒரு 20 போஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு, 20 சீட்டு கொடுத்துருக்குறாங்க.
வந்து உடனே ஜாயின் பண்ணுங்கன்ட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக அங்கே வந்து ஜாயின் பண்ணோம். சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு வந்து இந்த கல்லூரி ஒரு நன்னடத்தை, அமைதியாக எதையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கல்வியை எங்களுக்கு அந்த நேரத்தில் வழங்கியது. அதுவும் போக நாங்கள் அன்று கற்றுக்கொண்ட பாடம் வந்து நாங்கள் பணிபுரியும் இடங்களில் எங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை மிகவும் திண்ணமாக கூறுகிறேன். நான் வேலை பார்த்த பொதுப்பணித்துறை பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பி ஹோல்டர்ஸ் வந்து நாங்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸ், பி ஹோல்டர்ஸ் 2 பேருமே செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் தான் வேலை பார்க்குறோம். ஆனால் நாங்கள் லெவலிங் இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டு தோலில் வச்சுட்டு கொண்டு போவோம். அவங்க ஒரு ஆளை சம்பளத்துக்கு வாப்பா நீ தூக்கிட்டு போம்பாங்க. அந்த மாதிரி பாலிடெக்னிக்கில் படித்தவங்களுக்கு அந்த ஒரு கடமை உணர்ச்சி வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. இங்கே படித்த பாடம் வந்து எங்களுக்கு நான் பேச்சுப்பாறை டேம் சர்வே 91 போய் சர்வே பண்ண போனேன். அந்த இதுக்குள்ள ஒரிஜினல் பழைய டிராயிங்ஸ் எதுவுமே கிடையாது. கெப்பாசிட்டி சர்வே பண்ணணுன்ட்டாங்க. மொத்தம் 65 கிலோமீட்டர் டோட்டலாக உள்ள என்னுடைய கால் படாத இடமே கிடையாது. அதில் நான் படித்த காம்பஸ் சர்வே, லெவலிங் சர்வே, தியோடலைட் சர்வே எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம். புதிதாக அதை அந்த கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக ஃபுல்லாக சர்வே பண்ணி உள்ள சில்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத இது பண்ணி அதை வந்து ஐஹெச்எஸ் பூண்டின்னு ரிசர்ச் சென்டர் அந்த புக்கை அப்போவே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. திரும்ப இவ்வளோ நாள் கழித்து முதலாக அன்றைக்கி முதல்வரை பார்ப்பதற்காக உள்ளே வரும்போது அப்படி என்ன சொல்கிறது, அதை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் இத்தனை வருஷமாக நான் தூத்துக்குள்ளே தான் நேட்டிவ். எனக்கு இவ்வளோ நாளாக வந்துட்டு போயிட்டுருக்குறோம். அன்றைக்கி முதல்வர் சார் பார்க்கறதுக்காக வரோம். நினைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எங்களுக்கு பெரிய வழிகாட்டியாக இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவி செய்த, எங்களை ஏற்றிவிட்ட ஏணியாக உங்களை நினைத்து உங்கள் பாதம் தொட்டு வணங்கி எனக்கு பேச அனுமதி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி கோமதி சண்முகராஜ். திரு யோகராஜ் அவர்கள் தன்னுடைய பகிர்வை பதிவு வருகிறார். ஒரே நிமிஷம். மதிப்புக்குரிய முதல்வர், துறை தலைவர்கள், அருமையான நண்பர்கள் யாவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 47 ஆண்டுகளுக்கு பிறகு முகங்களை பார்த்து சிலரை கண்டுபிடிக்க முடியலை, சிலர் பெயர் சொன்ன உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. அவ்விதமாக மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் நடந்து சென்ற அதே பாலிடெக்னிக்கை 47 வருஷத்துக்கு பிறகு அது பிறகு சர்டிஃபிகேட் வாங்க வந்திருப்போம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு இன்றைக்கு வரக்கிறது ஒரு கடவுள் அனுகிரகம் பண்ணார். அப்படி முடித்த பிறகு பஸ்ஸிலையோ வாகனத்திலையோ இப்படி போகும்போது இந்த பாலிடெக்னிக்கை பார்த்து இது நாம் படித்தது என்பதை நினைவு கூற ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது. இந்த குழுவினருக்கு, பக்கீருடைய தலைமையில் நடந்த குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக குறிப்பிட்டது போல நம்முடைய முதல்வர் சங்கரன் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு சாந்தமான முகத்தை உடையவர், அப்படி நிற்பார் அந்த மேலே, அப்படி நம்ம பார்த்துட்டு போயிருக்கிறோம்ல. ஒன்று. ரெண்டாவது ஸ்டீஃபன் சார். அப்போல்லாம் நம்ம எல்லாருக்குமே மெரிட்டில் தான் கிடச்சிது, எக்ஸாம்லாம் எல்லா மார்க் அடிப்படையில் கொடுத்தாங்க. அப்போ நான் இந்த அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடச்சிட்டுன்னு சொன்ன உடனே ஸ்டீஃபன் சாரை தான் என்னை பார்க்க சொன்னாங்க. ஒரு தகப்பனை போல் அவரை நம்மளை வாழ்த்தி அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இன்றைக்கும் அவரை நான் முதல் நாள் சந்தித்ததை மறக்க முடியலை. அதே மாதிரி நம்ம மெக்கானிக்கல்லையும் நம்முடைய ஆசிரியர்கள், அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பேர் பியில் ஆரம்பிக்கும், பலராமன் சார். அவங்க ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். அது மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் இயர் பிடிசி, அது பிடிசியே கிடையாது. நம்ம அப்போ படித்த 11th இது 12th. ஏன்னா ஆரம்பத்தில் கால் ஷீட்டை போட்டு வந்தவங்கலாம் உண்டு. நானாக வேஷ்டி கட்டிட்டு தான் வருவேன். பிறகு தான் கம்பல் பண்ணி
பேண்ட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. செருப்பு போடாமல் பேண்ட் போட்டுலாம் வந்தோம். இதை விட பெரியதுன்னா மேக்ஸ் ஜிஹெச்சில் அடி வாங்கியிருக்கோம். இது வேறு எந்த காலேஜிலும் இருக்காது. இல்லை சேட்டை பண்ணாலும் அடி உண்டு, காப்பி அடித்தாலும் அடி உண்டு, காப்பி கொடுத்து அடி நான் ஒரு முறை காப்பி என் பின்னாலேருந்து ஒருத்தர் வந்து காப்பி அடிக்க கேட்டார்னு கொடுத்தேன், மாட்டிக்கிட்டு அடி வாங்கினேன். சரிதானா? அப்படிலாம் இருந்தது. அது மாதிரி இந்த பிடிசியில் ஜாலி யார் 3 பேர் ஜே ஜான், ஜெய்சிங், இன்னொரு யார் சைமன். ஐயா அவ்வளவு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் எந்த கபடம் இருக்காது, அடங்க மாட்டாங்க. அதுதாம்மா. ஆனால் பழி வாங்குறதெல்லாம் நான் தான் பக்கத்தில் இருப்பேன், நான் தான் வாங்குவேன். ரைட், அதெல்லாம் நான் இன்றைக்கி நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ட் இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன், எவ்வளோ சாமர்த்தியமாக அந்த நாட்களில் பேசினாங்க, நடந்தாங்கங்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால தான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம். நம்முடைய பெற்றோருடைய உழைப்பு, அவங்களுடைய விருப்பம், நம்ம நல்லா இருக்கிறோம். அதற்கு இணையாக இந்த பாலிடெக்னிக் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தது, ப்ராக்டிக்கலை கற்றுக் கொடுத்தது. இல்லை நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது ஃபவுண்ட்ரி, ஃபிட்டிங், அந்த மிஷின் சொன்ன மாதிரி சகோதரர் சொன்னது போல் எல்லா மிஷினும், சில கம்பெனிகளில் அந்த மிஷின்களே கிடையாது. மெட்ராஸில் அந்த மிஷின்களெல்லாம் வச்சு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் லேபில் அந்த இதில் தங்கராய் சார்னு ஒருத்தர் இருந்தாங்க. இல்லை ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. நாங்கள் அப்படி உருவானோம், எங்களை இந்த பாலிடெக்னிக் உருவாக்கிச்சு, நீங்களும் உருவாக்குகிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களெல்லாம் சகோதரர் சொன்னது போல் எங்களெல்லாம் பிள்ளைகளாக தான் நினச்சாங்க. ஆனால் நாங்கள் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ உள்ளவங்க கொஞ்சம் பிள்ளைகளாக இல்லை தான். ஆனாலும் நீங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் வரும்போது பார்த்தோம், நாங்கள் சைக்கிள்லேயும் நடந்து தான் வந்தோம். இன்றைக்கி அங்கே சைக்கிள் நிறைய இருக்குது, பைக்கு நிறைய இருக்குது. அது மாதிரி எங்கள் பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல், இந்த 2 பேரும் ஸ்கூட்டரில் வருவாங்க, வருவாங்க. இன்றைக்கி உங்கள் எல்லார்ட்டையும் கார் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இறைவன் ஆசீர்வச்சிருக்கிறாரு. இந்த பிள்ளைகளை நேசிங்க, தப்பு மன்னிங்க. இன்றைக்கி கூட சொன்னாங்க ஒருத்தர், எனக்கு செஷனல் மார்க்கு குறையா போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மன்னிச்சு விடுங்க, பிள்ளைகள் தெரியாமல் செய்கிறாங்க, அதில் கை வைக்காதங்க. ரைட்டு. உங்களுடைய எல்லாருக்கும் வாழ்த்தலை சொல்லுகிறேன், உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்தலை சொல்கிறோம். நீங்களும் அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் கழித்து உங்களை இப்படி சொல்கிற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இறைவன் உங்களோடு இருப்பாராக. அவர் மிகவும் மிகவும் உணர்வுபூர்வமாக அழகாக தன்னுடைய பதிவிட்ட திரு யோகராஜ் அவர்களுக்கு நன்றி. அவர் சொன்னார், ஸ்டீவன் கிங்ஸ்லி சாரை பற்றி சொன்னார். நானும் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் எனக்கு கிடச்சிது கடைசி காலங்களில், அவருடைய கடைசி காலங்களில். ஏன்னா நான் நாகர்கோயிலே செட்டில் ஆகிட்டேன், வீரபாண்டிய மட்டமாக இருந்தாலும் நாகர்கோயிலில் செட்டில் ஆகிருக்கும்போது ஒரு நாள் நான் ஜிபிடிக்கு சாரை பார்க்க போகிறேன். சார் அங்கே பிரின்ஸ்பாலாக இருக்காங்க. உள்ளே போனோடனே அதே மிடுக்கு, அதே தோரணை, வந்தோடனே எந்திரிச்சு கட்டார், ஏய் எப்போ இருக்கா, எங்கே இருக்கா, எங்கே இருக்கா, உடனே இருக்க பாலிடெக்னிக்கில் படித்து கொடுத்தா அத்தனை வாத்திமாரையும் கூப்பிட விட்டார் அவரோட ரூமுக்கு. ஓல்டு எல்லா வாத்திமாரும் வாங்க, தூத்துக்குடியில் படித்து கொடுத்த வாத்தியார் அவ்வளோ வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ரொம்ப ஆச்சரியமாக. அதை விட பெரிய ஆசீர்வாதம் எனக்கு என்னென்னா, அதுக்கு பிறகு நான் வந்து என் டாட்டரை பிஇயில் எம்பிஏ ஜாயின் பண்ணுறதுக்காண்டி வின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நார்வேயில் இருக்குது. அங்கே நான் போகிறேன். எனக்கு தெரியாது இவர் அங்கே இருக்காருன்னு. நான் உள்ள பிரின்ஸ்பாலை பார்த்து அட்மிஷனுக்கு இதை கொடுக்குறக்காண்டி உள்ளே போகிறேன். என்னையை பார்த்து எந்திரிச்சிட்டாரு. கட்டாரு, நீ என்ன இங்கே வந்திருக்க, மடி படிக்கவான்னு. சார் என் பொண்ணுக்கு அட்மிஷனுக்கு வந்திருக்கேன். பார்த்தியா, நான் உனக்கும் பிரின்ஸ்பாலாக இருந்திருக்கேன், என் பேத்திக்கு நான் பிரின்ஸ்பாலாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. கடைசி நேரத்தில் அவர் நம்ம இந்த குரூப் ஆரம்பித்த ஒரு 1 இயர்க்குள்ளே அவர் தவறிவிட்டார். மிகவும் அவரை மறக்க முடியாத நின்று என்று மறவா தொழிற்கல்வி சாலை விடுதி வாழ்க்கை என்பது மிகச்சிறந்த வரம் நமக்கு. அதன் நினைவுகளை பகிர வருகிறார் லெவின் மிராண்டா அவர்கள், தொழிலதிபர், திருச்சி மற்றும் சென்னை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு பெரிய சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை. ஆனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் தூத்துக்குடிக்கு வரும்போதே இந்த பாலிடெக்னிக் வாசலில் நின்று என் பிள்ளைகளுக்கு இதை காட்டுவேன். அவங்களுக்கும் போர் அடிச்சு, எப்போ பார்த்தாலும் இதை காட்டுறீங்களாப்பான்னு. ஆனால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏனென்றால்
என் அம்மா அந்த பாலிடெக்னிக்கு சேர்க்கறதுக்காக பிரின்சிபால்கிட்ட கூட்டிகிட்டு வந்து என்னை நிறுத்தினாங்க. பிரின்சிபால் என் மார்க்கை பார்த்துட்டு எனக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாதுமான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் நடந்து கொண்டு இந்த யூதா தாதைய கோவில் வரைக்கும் நடந்து போனோம். அப்பொழுது ஒரு பியூன் சைக்கிளில் வந்து அம்மா ஐயா உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. திருப்பி போனோம். அப்போ அவர் பாலிடெக்னிக்கில் பிரின்சிபால் சொன்னார், ஏம்மா மார்க்கு உங்கள் பையன் இங்கிலீஷில் 37 தான் எடுத்திருக்கான், இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், இவன் வருஷத்துலேயே எல்லாம் ஃபெயிலாக போயிடுவான், நீங்கள் பேசாமல் காலேஜுக்கு சேர்த்தா நல்லது, ஆனாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் கண்ணீர் வடிச்சிட்டு போனதுனால நான் உங்கள் பையனுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த நினைவு என் வாழ்க்கையில் ரொம்ப பாதிச்சுது. எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நான் விடக்கூடாதுன்னு ஒரு வெறியோட இந்த 3 வருஷம் நான் படித்து பிஹெச்எல்ல உடனே வேலை கிடச்சிது. ஆனாலும் என்னுடைய ஆசை என்னுடைய எண்ணங்கள் அதோட நிறைவாகலை. பிஹெச்எல்ல 88 ரிசைன் பண்ணிவிட்டு வாய்ப்புகளை ஒரு நாள் விடக்கூடாது, ஏன்னா எனக்கு இது ஒரு வாய்ப்பு, இந்த பாலிடெக்னிக் கிடைச்சது போல் வாய்ப்புகளை விடக்கூடாதுன்னு தொடர்ந்து பல போராட்டங்களில் வெளியில் வந்து சொந்த ஒர்க் ஷாப் ஆரம்பித்து இப்பொழுது நான் ஒரு டயர் கம்பெனி 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட் டயர் கம்பெனி திருச்சியில் நடத்துகிறேன். அந்த உலகத்தில் இந்தியாவில் உள்ள எல்லா ஏர்போர்ட்லேயும் இந்த போர்டிங் பிரிட்ஜ் டயர் என்ற டயர் தான். ஃபாரினர் இந்தியாவுக்குள்ளே வரும்போது என் டயரில் மிதித்து தான் இந்தியாவுக்குள்ளே இறங்கணும். எல்லா ஏர்போர்ட்லேயும் என்ற டயர் தான். அது நான் டைரெக்டாக சப்ளை பண்ணல, இந்தோனேசியா டைசன் குரூப் அவங்க ஸ்பெயினில் வாங்கி அந்த போர்டிங் பிரிட்ஜில் மாட்டி இங்கே கொண்டு வராங்க. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாலிடெக்னிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. அதை நான் மறக்கலை. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் நான் இந்த சமுதாயத்துக்கு திருப்பி செய்யணும்னு சொல்லி 4 முனை கிணறுல ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிருக்கேன். ஏறக்குறைய 120 பேர் அங்கே படிக்கிறாங்க. அது என்னை மாதிரி வாய்ப்புகள் தவறி வாய்ப்பு கிடைக்காத 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான பிள்ளைங்களை அங்கே ஒரு டிஎன்பி எக்ஸாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். மேரேஜ் ஆன பிள்ளைங்க கூட படிக்காங்க. இது வரைக்கும் 7 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு அந்த சென்டர்லேருந்து. அதில் டெய்லரிங் யூனிட் வச்சுருக்கேன். எல்லாம் இலவசம் தான், ஒன்றுமே காசு வாங்குறவங்கள. செல்ட் அண்ட் ஷர்ட்டு வள்ளியூரில் உள்ள ஒரு ஓனரோட தொடர்பு உண்டு. அங்கே படித்து முடித்தவங்களுக்கு தையல் மிஷினும் அங்கே ஜாப் ஒர்க் அவருக்கு வாங்கி கொடுக்குறேன். அந்த இது டைப்பிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன், தமிழ் இங்கிலீஷ். அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கேன். அது பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அன்பாக வேண்டுகிறேன். அதில் 100 பேர் தங்கி இருக்கிற மாதிரி கேம்ப்பு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஏசி ரூம் இருக்குது. நீங்கள் அடுத்த ஃபங்க்ஷனை நிச்சயமாக நான் 4 முனை கிணறுல நடத்தலாம். இன்னும் 2 ஆசை எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நார்த் இந்தியா ஒர்க்கர்கள் எல்லாம் இங்கே வர்றாங்க. ஆனால் ஏன் வராங்கன்னா, இந்த நம்ம ஃபிசிக்கல் லேபர் நம்ம ஆளுங்க விரும்புகிறதில்ல. அதே நேரத்தில் அந்த முறைசாரா கல்வியை கற்றுக்கிற ஆர்வம் இல்லை. இப்போ ஒரு கார்பெண்டர்னால் அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் உட்காந்து அவர் திட்டி டீ வாங்கி கொடுத்தா தான் அந்த கார்பெண்டர் தொழிலை கற்றுக்கிற முடியும். இன்றைக்கி வெல்டிங்கோ எதுனாலும் சரி, இன்றைக்கி ஒரு ப்ளம்பர்னால் அப்படியே கற்றுக்கிற மாட்டுக்கிறாங்க. வந்த உடனே நீ என்ன டீ வாங்கி சொல்கிறேன்னு சொல்லி கடைசியில் ஒன்றுக்கும் பயன் இல்லாமல் மண்வெட்டி சித்தால் வேலைக்கு போகிறாங்க. இவங்களெல்லாம் நான் வெளியே கொண்டு வரும்னு சொல்லி ஒரு ஐடி மாதிரி, அதாவது முறைசாரா முறையில் ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் இவங்களுக்கெல்லாம் பண்ணி இந்த கிராமப்புறங்களில் எல்லா வீட்லேயும் மோட்டர் இருக்குது. பம்ப் செட்டு ஏதாவது ரிப்பேர் ஆனால் ஃபோன் பண்ணால் எலக்ட்ரிஷியன் கிடைக்க மாட்டேங்கிறான், மோட்டர் கிடைக்கிறான். அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த முறைசாரா கல்வியில் ஒரு ஸ்கில்டு லேபரை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அடுத்தது இன்னொன்று, அந்த திருச்செந்தூர் சுற்றி ஒரு 300 தோட்டம் இருக்குது. எல்லாம் காயல் பண்ணுறதுல பெரிய பெரிய ஆளுங்க தோட்டம் வாங்கி போட்டு தென்னை மரமாக இருக்கும். வாட்ச்மேனுக்கு 6000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு விவசாயம் பண்ண அந்த தோட்டத்தில் வாட்ச்மேனாக இருந்து கூட ஒரு 10-15 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அது விளக்குமாறு செய்கிற ஒரு மிஷின் 15000 ரூபாய்க்கு அது வந்து ஈக்கு குடித்தா வெளியில் விளக்குமாறு வந்துடும். கோயம்புத்தூரில் செஞ்சு இப்போ அந்த கிராம மக்களுக்கு தோட்டத்தில் வாட்ச்மேனுக்கு கொடுக்குறேன். ஏன்னா 300 தென்னை மரத்தில் வெளில இலையை வந்து வச்சாலே விளக்குமாறு விற்றுடலாம். அதை போட்டு எரிப்பாங்க, அர்த்தமே இருக்காது. ஸோ இதே மாதிரி காரியங்களை செய்கிறேன். இது ஆனாலும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பு இதே மாதிரி இழந்து போகிறவங்களுக்கு கூட கிடைக்கணுங்கிறதுக்காக இதை செய்கிறேன். நன்றியோடு இந்த பாலிடெக்னிக் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை மனதார நான் நன்றி சொல்லி வாழ்த்துறேன். நன்றி நண்பர்
லெவின் மிராண்டா அவர்கள். We are not retired, but not still tired. அலைகள் ஓய்ந்தாலும் நம் நிலைவலைகள் ஒருபோதும் ஓயாது பகிர வருகிறார் நண்பர் பன்னீர்செல்வம், ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், TNEB. மதிப்புக்குரிய பாலிடெக்னிக் முதல்வர் அவர்களே, அனைத்து துறை தலைவர் அவர்களே, அருமை நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாலிடெக்னிக் இப்போ நம்ம இன்றைக்கி 2025 வந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இல்லை. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நுழைஞ்ச மாதிரி தான் இருக்குது. 1975 நிற்கிறோம், அப்படி தான் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இது கெமிஸ்ட்ரி லேபு அருந்த ஒரு பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் அந்த பக்கம் ஃபிசிக்ஸ் லேபு, இது ஒரு கெமிஸ்ட்ரி லேபு, ஃபிசிக்ஸ் லேபு. அதுதான் ஒரு இதாக மாற்றிருக்கிற மாதிரி தெரியுது. முத்துசாமி சார் ஃபிசிக்ஸ் லேபில் இருப்பார். ஆனால் இங்கே உண்மை நமக்கு அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி நினைவு தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம எப்படி உள்ளே வந்தோம், இன்றைக்கி எப்படி வெளியே போயிருக்கிறோம் அப்படிங்கிறது கூட இன்றைக்குள்ள நிலைமை நமக்கு யோசனை இல்லை. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிடிசி முடிச்சுட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு TK சண்முகம் சார். அதே மாதிரி லேபில் ஆட்டோ லேபில் எங்களுக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்து அப்போயே லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. டிரைவிங் லைசன்ஸும் எங்களுக்கு நாங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் லைசன்ஸும் இன்றைக்கி 50 வருஷத்தை தாண்டிடுச்சு லைசன்ஸுடைய வயசும். அந்தளவுக்கு பாலிடெக்னிக்கில் மிகவும் நல்ல ஒரு இது எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் பேசிக்காக மிகவும் வில்லேஜிலேருந்து வந்தவங்க. இங்கே பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுற வரைக்கும் செருப்பு கூட போட்டு கிடையாது. அந்தளவுக்கு இருந்து இங்கே ஓரளவு நல்ல நிலைமையில் இன்றைக்கி நான் பாலிடெக்னிக் முடித்ததுனால EBயில் வேலை கிடச்சிது. 36 வருஷம் சர்வீஸ் முடித்தோம். 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஒரு மரியாதையோட ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல லெவலில் இருக்கும். இப்போ என்னோடய பையங்களையும் பொண்ணு பையங்க 2 பேருமே நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதுக்கு முழு காரணம் இந்த பாலிடெக்னிக் தான். அதை நினைவாக இங்கே கலந்துக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்கள் அனைவரையும் உத்தமம் பார்க்குறதுல இன்னும் அதிக சந்தோஷம். இதுக்கு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். திரு ஜான் அவர்கள் உரையாற்றுவார். அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் HOD அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோரும் பேசினார்கள். ஒரு மாமனிதரை குறித்து பேசவில்லை, அதனால் நான் எழும்பி வந்தேன். அவர்தான் இன்ஜினியர் சங்கரன் பிரின்சிபல் அவர்கள். அவர் அப்பொழுது இறைவன் எப்படி மனித உருவில் தோன்றினாரோ அதே போல் எங்களுக்கு இருந்தார். அவர் சிவில் டிபார்ட்மெண்ட். நாங்கள் பாலிடெக்னிக் சேர்ந்த பொழுது எங்கள் எல்லாரையும் பிள்ளைகளைப் போல தான் பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபலை நாங்கள் யாரும் கண்டதில்லை. ஆகையால் அவரை நினைவு கூறும்படி நான் இந்த நேரத்தில் வந்துட்டேன். அதே போல் நாங்கள் PTC ஜாயின் பண்ணும்போது எங்களுடைய GL சுப்பிரமணியம் அவரையும் நான் மறக்க முடியாது. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, இருந்தாலும் நேரம் கருதி நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து திரு முருகானந்தம் அவர்களை இறுதியாக. இவ்விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் இந்த அரசு தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, உங்களுக்கு முதலில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என அருமை நண்பர் அவர்களே, கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் கழித்து மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1975 நாங்கள் ஜாயின் பண்ணி 78 முடித்தோம். எல்லோரும் இப்போ பிரின்சிபல் சங்கரன் சார் தான் சொல்கிறாங்க, நானும் அதை தான் சொல்கிறேன். நான் இந்த பக்கத்தில் இருக்கிற முடிவைத்தானத்தில் என்ற கிராமத்திலேருந்து உள்ள வந்திருக்கிறேன். என் ஹைட்டை பார்த்தாலும் முடிவைத்தானல்காரங்களும் தெரியும். அப்போ நான் வரும்போது டவுன் பஸ்ஸில் வருவோம். டவுன் பஸ்ஸில் வரும்போது ஓவர்லோடுன்ட்டு புதுக்கோட்டையில் வச்சு போலீஸ்காரன் லாக் பண்ணிடுவான். லாக் பண்ண பிறகு பஸ்ஸு விட மாட்டாங்க. அரை மணி நேரம் கழித்து வருவோம். நாங்கள் வரும்போது வந்தோன்னா கேட்டில் வேறு பஸ்ஸை பிடிச்சி கேட்டில் இறங்கி வருவோம். ஏன்னா நாங்கள் அடுத்த ரூட் பஸ்ஸில் வர முடியாது, அந்தளவுக்கு எங்கிட்ட காசு கிடையாது. மீண்டும் ஏதோ ஒரு டவுன் பஸ் வந்தால் தான் வர முடியும். 5 காசுகளுக்காக நாங்கள் 3ஆம் மைலில் இறங்கி நடந்து வருவோம். பிரின்சிபால் பார்ப்பார், இங்கே நிற்பார் இந்த போர்ட்டிகோல் நின்று, இப்படியும் பாரு, இப்படி தான். நான் என் தம்பி அப்போ டெக்னிக்கல் ஸ்கூலில் இங்கே படித்தான்.
இன்னும் 2 பேர் 4 பேர் நாங்கள் வருவோம். என்னப்பான்னு சார் இந்த மாதிரி பஸ்ஸை வந்து இது பண்ணிட்டாங்க சார் அப்படின்னா, சரி போ நான் சொன்னேன்னு சொல்லு, வேறு ஒன்றுமே கேட்க மாட்டார். ஏன் சத்தம் பண்ண மாட்டார், திட்ட மாட்டார். நான் சொன்னேன்னு யார் என்ன கிளாஸ் இப்போ இந்த கிளாஸ் போய் நான் சொன்னேன்னு சொல்லு, அவ்வளோதான். போன உடனே சார் பிரின்சிபாலை பார்த்துட்டோம் உள்ள உட்காருன்றுவாங்க. அந்த அளவு ஒரு அருமையான மனிதர். அவர் நல்ல ஞாபகம் இருக்குது. எல்லாம் சொன்ன லாம்பர்டா ஸ்கூலில் ஒரு காலை இப்படி தான் போட்டு வருவார், தொங்க ஓட்டி தான் வருவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், மிகவும் நல்லவர். அதே மாதிரி நான் கூலி வேலை செஞ்சு தான் நான் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கேன். எனக்கு 3 பெண்கள், ஒரு பெண்ணு டாக்டர், 2 பெண்ணு இன்ஜினியர் ஆக்கி கல்யாணம் பண்ணி பிள்ளை பேரம்பேத்தியெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் சென்னையிலேருந்து இங்கே வந்தேன்னா, தூத்துக்குடியிலேருந்து எங்கள் முடிவு தான் அந்த கிராமத்துக்கு போகும்போது என் பொண்ணுகள்டையும் குலதெய்வம் கோயில் சொல்லுவேன். என் பெண்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, 3 பொண்ணுகளும், அப்பா இது 1000 தடவை சொல்லிட்டீங்கப்பா அப்படிம்பாங்க. மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் குலதெய்வம், அனைவர்களுக்கு குலதெய்வமாக இருந்து எங்களை வாழ வைத்திருக்கிறேன். நான் தமிழ்நாடு மின் வாரியத்தில் உதவி செயற்பாடுகள் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். 3 பொண்ணுகளுக்கு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி மாறாரு சந்தோஷமாக இருக்கேன். நானே மனைவியும் நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த கோவில் தான். அனைவருக்கு நன்றி, வணக்கம். நன்றி. எமோஷனலாக பேசிய திரு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நமது முக்கியமான நிகழ்வு, நம்மளுடைய சொவினியர் புக்கு விழா, பொன்விழா மலரை நம்ம முதல்வர் அவர்கள் வெளியிட துறை தலைவர் மூவரும் சேர்ந்து அதை பெற்றுக்கொள்வார்கள். பேசுவோம், இது முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பொன்விழா மலரை வெளியிட்டிருக்கிறோம். விரைவில் அனைவருக்கும் நம்மளுடைய விழா நிகழ்வுகளையும் சேர்த்து விரைவில் ஒரு வாரத்துக்குள்ளாக நாங்கள் கையில் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்வோம். நன்றி. அடுத்தபடியாக நமது குழு சார்பாக நாம் ஒரு தபால் தலை, நினைவு தபால் தலைவை ஒன்று, பொன்விழா நினைவு தபால் தலை கொண்டு வெளியிடுகிறோம். அத்தோடு நம்மளுடைய லோகோவை ஒரு கீச்சைனாகவும் நாம் எல்லாருக்கும் வழங்குகிறோம். அதை வெளியிட நமது இந்த பொன்விழா மலரையும் தபால் தலையும் கீச்சைனும் மிகவும் நேர்த்தியாக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்த நமது அருமை நண்பர் கற்றார் அவர்களை வாழ்த்துகிறோம். அடுத்து நமது முதல்வர் அவர்கள் எல்லாம் அனைவருக்கும் இக்கல்லூரியின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது உள்ளபடியே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ண சமயத்தில் எனக்கு வந்து 5 வயசு. எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து சீனியர். உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய மாதிரி மாணவர்களாக அந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஸோ ஒருத்தர் இந்த காலேஜை பற்றி சொல்லும்போது ரொம்ப மன நெகிழ்ச்சியாக உண்மையிலே உள்ளபடியே அந்த டயத்தில் நானும் அந்த டயத்தில் சார் சொன்ன மாதிரி இந்த கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டேன். ஆனால் இந்த கல்லூரியான சீட்டு இல்லைன்ட்டாங்க, கிடைக்கவே இல்லை. ஏன்னா அப்போ மார்க்கு நான் கிராமத்தில் சார் சொன்ன மாதிரி கிராமத்தில் தான் படித்தேன். அந்த இங்கிலீஷு தவறி 50 மார்க் எடுத்துட்டேன். மற்றெல்லாம் மேத்ஸ்லாம் சென்றோம், நான் இங்கிலீஷ் மட்டும் முடியலை. ஏன்னா காரணம் தமிழ் மீடியம் படித்தது.
ஆனால் இப்போ வளர்த்துக்கிட்டோம். இந்த சார்லாம் சொன்ன மாதிரி நிறைய அபுதாபி அங்கெல்லாம் போய் இருக்காங்க. இவங்க ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்காங்க. உள்ளபடியே இந்த காலேஜ் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு, உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு. இதில் நெகிழ்வாக சொல்லும் போதுன்னா, இப்போ நீங்கள் படிக்கும்போது 3 பிரான்ச்சு தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ மொத்தம் 6 பிரான்ச்சு வந்துருச்சு. 6 பிரான்ச்சு, கிட்டத்தட்ட 1600 மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க. நிறைய நம்ம காலேஜுக்கு நம்ம முதலாம் ஆண்டு தலைவர் ஒரு சார் இருக்காங்க. ஒவ்வொரு மாணவரோட பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது மாதிரி மெக்கானிக்கல் துறை தலைவர், மின்னியல் துறை தலைவர், எல்டி துறை தலைவர், நம்ம மேடம் பாலகங்கா மேடம் சிவில் துறை தலைவர், இசி மேடம் சுபா மேடம், எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் நலனிலும் ரொம்ப அக்கறை உள்ளவங்க. இது இப்போ காலையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. வந்து நான் வந்து சொல்ல தான் செய்யணும், அதை வந்து உடனே வந்து செயல்முறைப்படுத்தி அதை அவங்க ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சி அவங்க ஸ்டூடெண்ட் தான் பிள்ளை நீங்கள் சொன்னீங்கள அந்த நிலைமை வந்து எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த மண்ணினுடைய பொறுப்பு, இந்த கல்லூரியினுடைய ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்களும் அதே மாதிரி இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களை எங்கள் பிள்ளைகளாக தான் பார்க்குறது. இந்த வருஷம் 42,500 ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கோம். ஒரு 2-3 ஆசிரியர்கள் சேர்ந்து சில படிக்க முடியாத மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கோம். ஸோ நம்ம துறைக்கு இப்போ 6.5 கோடி 6.25 crore எல்டி பிரான்ச்சு புதுசாக ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒன்று ஒன்றா எழுதி நம்ம ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கோம். ரெனியூவபிள் எனர்ஜி பிரான்ச்சுன்னு ஒரு புது பிரான்ச்சு வந்திருக்கு. அது வந்து இன்டர்ன்ஷிப் படிக்கும் போதே அவங்களுக்கு ஸ்டைபண்டு வேலை தான். 9 மாதம் 10,000 ரூபா மாதம் 8,000 ரூபா சம்பளத்தில் டாட்டா பவரில் அவங்களுக்கு வந்து வேலை. அதே மாதிரி கலெக்டர் வந்து இப்போ ரொம்ப நம்ம கல்லூரியை வந்து நல்லா தத்தெடுத்து இப்போ வெஹிக்கிள் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி, கார் கம்பெனி வந்திருக்கு. அதில் 91 பேர் நம்ம கல்லூரி மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. நம்ம கல்லூரி மாணவர்கள் மட்டும். இது கட் பண்ணிடுங்க. ஸோ அது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து கல்லூரியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இதில் ரொம்ப நெருடலான விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. சார் வந்து ஜனாதிபதி அவார்டு பெற்றது. இப்போ இங்கே வந்து கல்லூரியிலே படித்து இந்த கல்லூரியிலே எங்கள் கூட ஆசிரியர்களாக பணியாற்றிய தவராஜ் சார், அவரை வந்து இந்த டயத்தில் சொல்லணும். ஏன்னா வைஸ் பிரின்சிபல் வரைக்கும் இருந்தாங்க. ரொம்ப நல்ல நண்பர், பழகக்கூடியவர். இப்போ அன்றைக்கி வந்து முதல் நாள் வந்து கேட்கும்போது பாஸ்கர் சார் அப்புறம் சார் எல்லாம் வந்து கேட்டாங்க. உடனே வந்து அதை உடனே சரி பண்ணுங்க, நல்லது செய்யுங்க அப்படின்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றி கலந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ஒரு தான் சொன்னேன், இந்த மாணவர்களுக்கு வந்து உட்காரதுக்கு 50 சேர் இருக்குது, இன்னொரு 50 சேர் இருந்தால் அந்த இடத்துல ஒரு 100 பேர் உட்காந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். மறு பேச்சு எதுவுமே பேசலை. சிலவங்க ஃபங்க்ஷன் நடத்தி முடித்த பிறகு கொடுப்பாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கொண்டு வந்து இறக்கிட்டு போயிட்டார் அவர். சார் இறக்கிட்டேங்காரு, எதிரே பார்க்க. நானும் அறம் சார் தான் வந்திருந்தோம். அவர் சார் பேர் இங்கே வந்திருந்தார், அச்சுதன் சார். ஒன்றுமே சொல்ல, வண்டி வாட எதுவுமே இல்லை சார், கொண்டு இறக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் சொன்னார். உண்மையில் ரொம்ப ஒரு சந்தோஷம், உங்களை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சம்மந்தம் பண்ணியிருப்பீங்க, நிறைய சம்மந்தம் பண்ணியிருப்பாங்க. கடந்த ஒரு பேரம்பத்தியை தான் பேரம்பத்தி எடுத்திருப்பாங்க. அதில் என்னென்னா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மாணவர்களுக்குள்ளே ஒருத்தர் சம்மந்தி ஆகிட்டாங்க. இவர் பொண்ணு அவர் கொடுத்து, அவர் பொண்ணு எங்கே கொடுத்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை பாண்டிங் வந்து தூத்துக்குடி பாலிடெக்னிக் மாணவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ஏற்ற தாழ்வுகள் எதுவுமே கிடையாது. தூத்துக்குடி ஜிபிடிலாம் படித்தோன்னா அதுக்கு ஒரு பெருமை இருக்குது. அது மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நீங்கள் எல்லாம் இன்னும் நிறைய உங்களை வந்து வாழ்த்த வயது இல்லை, அதனால் வணக்கத்தை சொல்லுவோம், வணக்கத்தையும் வாழ்த்துன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒற்றுமை எவ்வளையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அங்கேருந்து விட்டு இந்த அவர்லாம் அபுதாபிலேருந்து வந்திருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கும். வீட்டில் ரிட்டையர்ட் ஆனாலே வீட்டிலேயே உட்காந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க அடுத்த கேள்வி.
அவ்வளோ அவசியமாக போகணுமா நீங்கள்? ரெண்டாவது கேள்வி, கண்டிப்பாக போகணுமா? ஏன் நீங்கள் போகல என்ன? அந்த மாதிரி சும்மா வீட்டில் இருங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய மத்தியில் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் என் நண்பனோட கலந்து அவங்களோட சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் வந்ததுக்கு உண்மையிலே வெரி கிரேட். உங்களை மீண்டும் ஒரு முறை கல்லூரி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே அதை சிறப்பாக வாழ்ந்திருக்கீங்க. நீங்கள் அதை மேன்மேலும் உங்கள் ஆயுள் நீடிச்சு நீங்கள் உங்கள் ஒற்றுமை இதே மாதிரி இன்னும் ஒற்றுமையாக இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக எல்லாரையும் அழகாக வாழ்த்தி அமர்ந்திருக்கும் நமது முதல்வர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நமக்கு இந்த ஒரு காரியங்கள் செய்கிறது பெருசில்லை, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், நம்ம யாருமே நினைக்கல. ஒரு 3 days பேக், ஒரு 4 days இருக்குமா சார் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன், மினிஸ்டர், கலெக்டர் எல்லோரும் வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து மீட் பண்ணி அவங்கள பேசும்போது மினிஸ்டர் கேட்குறாங்க, கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்களேன்னு. பாருங்கள், நம்ம நினைக்கவே இல்லை. கடவுள் எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு பாருங்கள். அது உண்மையிலே கடவுளுக்கு நன்றி. அதே போல் நான் இங்கு படிக்கிற காலத்திலே, விடுதியில் இருந்த காலத்திலே முதலாக நான் கவிதைகள் எழுத ஒரு ஆர்வத்தை எனக்கு தூண்டியது. அதன்படி நான் ஒரு 6 புத்தகங்கள் நான் வெளியிட்டிருக்கிறேன். அதனுடைய ஒரு 3 புத்தகங்களை நான் என் கல்லூரிக்கு லைப்ரரிக்கு கொடுத்தேன். அடுத்து நன்றியுரையாற்ற வருகிறார் திரு ஜெபனேசர், என் முன்னாள் துணை முதல்வர். கனியிட ஏறிய சுவையும் களையிட ஏறிய சாரும் பனிமலர் வீசும் பாலும் காட்சி பாகிடை இனிக்கின்ற சுவையும் பசுமலர் செல்கின்ற தேனும் இனியன என்பேன். எனினும் தமிழை என் உயிரென்பேன் என்ற பாரதிதாசனின் கவிதையை எண்ணி தரணியெல்லாம் வாழுகின்ற தாயே தமிழே உன் பாதம் வணங்கி ஏறத்தாழ 47 ஆண்டுகளுக்கு முன்பு இளம் சிறார்களாக மாணவர்களாக தோற்றப்பொழிவோடு கூடிய நாம் இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் ஓரளவுக்கு பிறப்பதற்கு முன்பே நாங்களெல்லாம் கூடி இப்பயிலகத்தில் தவளவும் தாண்டவும் பின்பு இந்த சமூகத்திலே களிறு அதனை பிரித்து எறிதல் காலைக்கு கடனை என்ற அவை கூறுவாளே, அந்த வகையில் சமுதாய தொண்டு பன்னெடுங்காலம் ஆற்றி ஓய்வு பெற்று இருக்கின்ற இலையில் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டிய அன்பு உடன் பிறப்புகளே, தனித்தனியாக பேர் சொன்ன தனிமாகிட்டு இருக்கோம். அத்தனை பேருக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நன்றி உலகின் வகையில் நன்றியை இறைவனுக்கு அங்கெங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது என்ற இறைவனுக்கு நன்றி கூறி, நன்றி கூறுகின்ற ஒரு நல்ல பண்பு வள்ளுவன் சொல்வது போல என்னென்றி கொண்டார்க்கும் இவண்டாவும் இல்லை சென்னன்றி கொண்ட மகற்கு என்றும் நன்றி பாராட்டுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு முதலாக உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி, முத்து குளிக்கின்ற இந்த முத்து நகரிலே முத்தாக பொழிகின்ற உழைப்பாலே உயர்வை தாண்டுகின்ற உழைப்பாலே உயர்வை நோக்கி பயணிக்கின்ற பயிலகத்தில் யாம் பயின்ற பயிலகத்தில் இன்று முதல்வராக இருக்கின்ற அன்பு தம்பி திரு முத்துராஸ் அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை நாங்கள் உரிமையாக்குகின்றோம். இப்பயிலகத்திலே என் பணியை தொடர்ந்து எனது இடத்தில் இருக்கின்ற அன்பு சகோதரி திரு பாலகங்காதேவி அவர்களுக்கு சங்கத்தின் நன்றிகளை கூறுகின்றோம். என்னோடு கூட ஆசிரியர் பயணித்த திரு சங்கரன்,
திரு ஆர்.என். செந்தில்குமார் முதலியவர்களுக்கு, மின்னியல் துறை தலைவர், முதலாண்டு துறை தலைவர்களுக்கு நன்றிகளை கூறுகின்றோம். இந்த அரங்கத்திலே பன்னெடுங்காலம் தமிழோடு விளையாடுவதற்கு என்னோடு இருந்த அத்தனை இளம் சிங்கங்களுக்கும் எனக்கு பேரெல்லாம் சொல்ல தெரியல, எங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். நன்றி கூறுகின்ற நல்ல பண்பு எனக்கு கிடைத்ததை பெரும்பேராக எண்ணி சமயம் கடந்து விட்டது. நாங்கள் மாலையிலே கூடி முன்னோர்களை எல்லாம் நினைத்து பேச வேண்டியிருக்கின்றது. ஆன போதிலும் எங்களுக்கு நாங்கள் இது மாலையில் அதிகமாக எங்களுக்கு உங்களோடு உங்கள் கடமை செய்வதற்கு சில காலம் தடைவிட்டது. சங்கரன் சாரை மறக்க முடியாது. பண்ணான்னு சொன்னாங்க, நம்ம பயிலகத்திலே நாங்கள் படிக்கின்ற 3 வருட காலமும் 3 ஆண்டுகள் காலமும் எங்களுக்கு தெய்வமாகவே இருந்தவர். ஆசிரியராக நாங்கள் கொள்ள மாட்டோம். திரு சங்கரன் குடும்பம் மூலமாக தெரியும். உங்களுக்கு எல்லாம் ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்றால் இந்த பயிலகத்திலே பயின்றதோடு மாத்திரமில்லாமல் பல சிங்கங்களையும் நான் உருவாக்கி கொடுவதற்கும் இவர்களோடு பயணிக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததுக்கு எண்ணி இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஆசிரியர் திரு ஸ்டீஃபன் கிங்ஸ்லி, இதில் மெக்கானிக்கல் இருந்தது மதிப்புக்குரிய பலராமன், எலக்ட்ரிக்கல் இருந்தது குழந்தைவேலு, அதுக்கடுத்து ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் எனக்கு மனப்பாடமாக கொஞ்சம் ஏன்னா பணியில் இருந்ததுனால எங்கள் சிவிலில் காலமெல்லாம் இருக்கின்ற எங்களுக்கு துறை தலைவராக இருந்தது கிங்ஸ்லி. அடுத்து எங்கள் பாடம் நடத்துவது நாராயணனுக்கு ரொம்ப சந்தோஷம், சிடி நரசிம்மன். பாடம் எடுத்த சிடி நரசிம்மன், சிஎம்சிபி எடுத்த பிசி செல்லப்பா, சர்வே தெரிவு எடுத்த ராமசாமி பாண்டியன், ராமசாமி பாண்டியன், ஆங்கிலத்திலேயே அதிகமாக புலமின்றது நாகமணி சார். எங்களுக்கெல்லாம் தெரியுமா, இவங்களெல்லாம் எங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் ரொம்ப காலமாக உருவாக்கி கொடுத்தவங்க இன்றைக்கி இருக்காங்க நாகமணி சார். அதுக்கடுத்தாப்பில் நம்முடைய அண்ணன் ஐயப்பன் ஆசிரியர் திரு கோபிநாத், அதோடு கூட நோபல் பாதமணி, அவங்களையெல்லாம் நான் இந்த நாளில் நினைக்கின்றேன். மெக்கானிக்கலை சொல்ல போனால் டி.கே. சண்முகம் ஹாஸ்டலில் இருந்த வாடனை மறக்க முடியுமா, இன்றைக்கும் கூடி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று பியூட்டி, நாங்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் தமிழ்நாடு லெவலில் அத்தனை பேரும் மார்ச் மாதம் 2வது சனிக்கிழமை எங்கேயாவது ஒரு இடத்துல பாலிடெக்னிக் ரிட்டையர்டு டீச்சர்ஸ் ஹாப்பி அண்ட் ஹாப்பி கிளப்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு இடத்த சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சனி ஆண்டும் மார்ச் 2வது சனிக்கிழமை 13வது வருஷம் இப்போ நாங்கள் கன்னியாகுமரியில் அகஸ்தியில் சந்தித்தோம். பல ஆசிரியர்களை பார்த்து பேசுவோம். அடுத்த ஆண்டு அதே மார்ச்சில் மதுரையில் சந்திக்க போகிறோம். அவர்களெல்லாம் ஒரு ஒற்றுமை ஒரு அழகாக பேசுவதற்கும் ஒவ்வொரு முகங்களை கண்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த டி.கே. சண்முகம் அண்ணன் தம்பியோடு வந்து நிற்பார். டி.கே. சண்முகம், பகவதி பெருமாள், ராமச்சந்திர பிள்ளை, பிறகு தியாகசீலன், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஜி.என். நடராஜன் எலக்ட்ரிக்கல் ஆளுக்கு தெரில, கோபால் சம்சன்லாம் போயிட்டார். ஜி. நடராஜன் சென்னையிலாம் இருக்கார். ஜி. முத்துசாமி சார், அவர் பெரியகுளத்துக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார். முத்துசாமி சார் இந்த லேபில் குறுகாட்சி வெர்னியர் காலிபர் பிசிக்கல் பேலன்ஸ் இருக்குது. அத்தனை பேருக்கும் அந்த நன்றி சொல்லிக்கிற நல்ல பண்பு கிடைத்ததுக்கு நன்றி சொல்லி கம்பெனியில் ஒரு பாடலாம் நினைக்கின்றேன். அரியணை அனுமந்தாங்க, அங்கதன் முடவாங்க, பரதன் கௌரி பெற்ற பண்டுலோர் முனிவாணி வசித்தனே புனைந்தான் மௌலி என்று ராமனுக்கு பட்டம் சூட்டுகின்ற பொழுது அவனை ஆதரித்த சடைப்பவர்கள் நினைவுறுவார்கள். அந்த வகையில் நம்ம எல்லாம் 50 ஆண்டு காலத்தை நெருங்குகின்ற பொழுது ஏற்பட்ட நட்பு ஆரம்பமான 50வது ஆண்டில் ஒன்று கூடவும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களோடு கூட உறவாடவும் இன்னும் மாலை பொழுது நம்மளோடு இன்னும் கருத்து பெறவும் நல்ல குணத்தை இறைவன் நன்றி கூறி கண்டுகொண்டு அத்தனை பேருக்கும் என் நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நமக்கே நன்றி கூறி அடுத்து தமிழை அதிகமாக சொன்ன திரு கட்டாதவர்கள் தனித்தனியாக பேரெல்லாம் சொல்லணும். ஏன்னா அச்சுதனெல்லாம் மறக்க முடியாது. பாஸ்கர் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கடந்த நமக்கு ஒரு 6 மாத காலமாக இந்த அலைபேசி வாயிலாக உறவுகளை ஏற்படுத்தி நமக்கு மட்டுமில்லை குடும்பத்துக்குள்ளே உறவுகளை ஏற்படுத்திய அனைவருக்கும் இதை நன்றி கூறி என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.
நன்றி கூறிய நமது திரு எபனேஸ்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இறுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து தேசிய கீதம் பாடுவோம். அதற்கு முன்பாக அனைவர்களுக்கும் தயவுசெய்து மதிய உணவுக்கு எங்களோடு வந்து நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.